தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 23 நாம் வாசிக்கிறோம். 23:5 வாசிக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நிரம்பி வழியும் கிருபை. நாம் தேவனுடைய கிருபினாலே ரட்சிக்கப்படுகிறோம் என்பது வேதத்தில் காணப்படும் மிகவும் முக்கியமான ஒரு போதனை. ஆனால் அசம்பாவிதமாக ஒரு சிலர் தங்களை மிகவும் கெட்டவர்களாக நினைத்து கொண்டு தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்திய வேதத்தின்படி தேவனால் ரட்சிக்கப்பட முடியாத பாவியும் இல்லை, அவரால் மன்னிக்க முடியாத பாவமும் இல்லை, அவருடைய கிருபையால் மூடப்படாத குற்றமும் இல்லை. ஏனெனில் பாவம் எங்கே பெருகிற்றோ அங்கே தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று வேதம் கூறுகிறது. தம் பாவம் மிக பெரியதுதான். ஒரு கொலைக்காரன், ஒரு கொள்ளைக்காரன், விபச்சாரக்காரன், கோபக்காரன், தனக்கு விசோனமாகவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இருந்தான். இந்த பாவ நிலைக்கு அவன் பற்பல சூழ்நிலையால் தள்ளப்பட்டிருந்தாலும் பிசாசானவன் மனதில் நீ பெரிய குற்றவாளி, உன் வாழ்க்கை முடிந்தது என்று பேசிக்கொண்டபடியால் இவன் மென்மேலும் பாவத்தில் அவிழ்ந்து கொண்டிருந்தான். ஆயினும் அவனில் எப்பொழுதும் விடுதலைக்காக இயங்கும் தன்மை இருந்தது. இப்படிப்பட்ட பாவத்தினால் கட்டப்பட்டு எப்படி வெளியேறுவது என்று தெரியாமல் காணாமல் போன ஆட்டை போல காணப்பட்ட இந்த மனிதன் ஒரு நாள் ஒரு போதகர் 1 யோவான் 19 அந்த வசனத்தின் அடிப்படையில் பாவத்தை அவன் அறிக்கை செய்துவிட்டு விடுகிற எந்த பாவமானாலும் மன்னிக்கப்படும் என்று சொல்லி பிரசங்கம் செய்வதை அவன் கேட்டான். தைரியமாக போதரை சந்தித்து பேசினான். போதகரிடம் ஏசாயா 1 அதிகாரத்தில் 18 வசனத்தை வாசித்தார். உங்கள் பாவங்கள் சிவரேன்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தோம்பர சோப்பார் பஞ்சை இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்கிற அற்புதமான வாக்குத்தத்தம் அவனை தூக்கி நிறுத்தினது. அவன் பாவ அறிக்கை அவன் செய்து பாவ மன்னிப்பை பெற்று அதுவரை கண்ணீராக மகா ஆனந்தத்தை பெற்றான். தேவனுடைய கிருபையால் நம்முடைய பாவங்கள் மூடப்படும் போது நமது பாத்திரம் அளவிட முடியாத சந்தோஷத்தால் நிரம்பி வரையும். இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஏதோ ஒரு குற்ற உணர்வு உங்களை தடுத்து நிறுத்துகிறது என்றால் இன்றே அவரிடம் வந்து அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். எவனுடைய மீதில் மன்னிக்கப்பட்டதோ அவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது. எனவே ஆண்டவர் உங்களை என்னையும் நிரம்பி வருகின்ற பாத்திரமாய் மாற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த காலவேளை நம்மளை ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.